ஆசீர்வாதம் எந்தெந்த வழிகளிலே பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி ஒரு சில காரியங்களை உங்களுக்கு நான் சொல்கிறேன். முதலாவது, வேதம் சொல்கிறது, மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் கேட்பதின் மூலமாய் ஆண்டவரிடத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். யோவான் 14:4 என் நாமத்தினால் நீங்கள் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். யோவான் 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே பார்க்க முடியும். ஆகவே தேவனிடத்தில் கேட்கிறவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே யாக்கோப்பு போராடுகிறார். போராடி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதரர்கள், நீங்கள் கேட்கும் போது பெற்றுக்கொள்கிறீர்கள். வேதம் ரோமர் 8ஆம் அதிகாரம் 24, 26 வசனங்களை சொல்கிறது. ஆவியானவர் எண்ணுக்கடங்காத பெருமூச்சுகளோடு நம்மோடு சேர்ந்து விண்ணப்பம் பண்ணுகிறார். கேட்கும் பொழுது நாம் பெற்றுக்கொள்கிறோம். நியாயாதிபதியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே அக்சால் அங்கே கேட்கிறாள், எனக்கு நீர்ப்பாய்ச்சலான வளமான நிலத்தை கொடுங்கள் என்று சொல்லி பெற்றுக்கொள்கிறாள். 1 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் யாபேஸ் ஜெபிக்கிறார், பெற்றுக்கொள்கிறார். நீங்கள் கேளுங்கள், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஜெபத்திலே போராடுங்கள், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். நம்பர் 1, கேளுங்கள், ஜெபியுங்கள், பெற்றுக்கொள்வீர்கள். இரண்டாவதாக வேதம் சொல்லுகிறது, நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதம் தங்கும். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே பார்க்க முடியும். நீங்கள் நீதிமான்களாக இருக்கும் பொழுது உங்களுக்கு ஆசீர்வாதம் தங்கும். நாம் எப்பொழுதுமே நம்முடைய இருதயத்தை, நம்முடைய சிந்தையை நீதிமான்களாய் வைத்துக் கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்ட அத்தனை பேர் நீதிமான்கள் தான். ஆனால் கிறிஸ்துவின் சிந்தைகளை இருக்கிற பொழுது நாம் நீதிமான்களாய் வாழ்கிறோம். ஆகவே நீதிமான்களாய் இருக்கிற பொழுது நம்முடைய சிரசின் மேல், தலை மேல் ஆசீர்வாதம் தங்கும். மூன்றாவதாக உண்மையுள்ளவர்களாய் இருங்கள். வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 28:20 உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் உண்மையுள்ள மனிதர்களாக இருக்கும் பொழுது பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறோம். நான்காவதாக இரக்கம் உள்ளவர்களாக இருங்கள். நீதிமொழிகளின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் இப்படியே சொல்கிறது, கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவான். இரக்கமாக இருக்கிறவன் ஆசீர்வதிக்கப்படுகிறான். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நீங்கள் இரக்கம் உள்ளவர்களாயிருங்கள், கருணை கண்ணனாயிருங்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஐந்தாவது ஒரு காரியம், கர்த்தருக்கு கொடுக்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். மல்கியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொல்கிறார், என்னை நான் உங்களை ஆசீர்வதிக்க மாட்டேன் என்று சோதித்து பாருங்கள், காணிக்கை தசமபாகங்களை கொடுங்கள் என்று சொல்லுகிறார். காணிக்கை தசமபாகங்களை கொடுப்பதன் மூலமாய் நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். ஆறாவது காரியம், கர்த்தருக்கு செவி கொடுங்கள், அப்பொழுது ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். உபாகம் 28ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்திலிருந்து வாசித்து பாருங்கள். அவைகளிலே கர்த்தர் கொடுத்த கட்டளைகளை பாருங்கள். கர்த்தருடைய வசனத்துக்கு செவி கொடுக்கிற பொழுது அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். ஏழாவது ஒரு காரியம், நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த வாசனம், ஒப்பு கொடுங்கள். தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள், இருதயத்தை ஒப்பு கொடுங்கள், சிந்தையை ஒப்பு கொடுங்கள், அப்பொழுது ஆசீர்வாதம் வரும். ஆம், இந்த 7 காரியங்களையும் யோசித்து பாருங்கள். முதலாவது, தேவனிடத்தில் கேளுங்கள், ஜெபியுங்கள், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள். இரண்டாவதாக, நீதிமான்களாக இருங்கள், நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள். மூன்றாவதாக, உண்மையுள்ளவர்களாக இருங்கள், நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள். நான்காவதாக, கருணை கண்ணனாக இருங்கள், நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஐந்தாவதாக, கர்த்தருக்கு கொடுங்கள், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள். ஆறாவதாக, கர்த்தருக்கு செவி கொடுங்கள், அப்பொழுது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஏழாவதாக, உங்களை ஒப்பு கொடுங்கள், கர்த்தரிடத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஜெபிப்போமா? மகா பரிசுத்தமுள்ள தகப்பனே, இந்த காரியங்களை தங்களோட வாழ்க்கையை செயல்படுத்தி ஆசீர்வாதங்கள் நம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளட்டும். கர்த்தர் கூட இருப்பீராக. இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.